அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்திருக்கு. நேத்து இது அதிகாரப்பூர்வமா உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவித்திருக்கிறார். இந்த கூட்டணியை எப்படி பாக்குறீங்க? இந்த கூட்டணி பொருந்தா கூட்டணி, தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளாத கூட்டணி. இன்னும் ஒரு படி மேலே போய் சொன்னால் அதிமுக தொண்டர்களை இந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதிமுக தொண்டர்களை பொறுத்தவரை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை ஒரு கண்ணாகவும், இன்னொரு கண்ணாக புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையாரை ஒரு கண்ணாகவும் பார்க்கின்றவர் தான் அதிமுக. அப்பொழுது புரட்சி தலைவரையும் விமர்சனம் செய்துவிட்டு புரட்சி தலைவி அம்மா அவர்களை சிறை சென்றவர், தண்டனை பெற்றவர், ஊழல்வாதி என்று விமர்சனம் பண்ண கட்சி கூட போயிட்டு கூட்டணி வைப்பதற்கு அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்களா, ஒத்துக்கொள்வார்களா, இது ஏற்புடையதா என்பதை மக்கள் அவர்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். இது பொருந்தா கூட்டணி, இயற்கைக்கு முரணான கூட்டணி. நேற்று வரை இப்பொழுதும் இல்லை கூட்டணி, எப்பொழுதும் இல்லை என்று சொன்னவர்கள் என்ன மனமாற்றம் வேண்டியிருக்கு? சரி, தமிழ்நாட்டு நலனில் அக்கறை உள்ளதா பாஜக? தொடர்ந்து தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் புறக்கணிக்கின்ற பாஜக அரசு அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு 2-3 உதாரணம் சொல்லலாம். ஒன்று, பள்ளி கல்வித்துறை தான் அடுத்த தலைமுறையை உருவாக்குகின்ற ஒரு துறை. அந்த பள்ளி கல்வித்துறையை பெருந்தலைவர் காமராஜர் எந்த நோக்கத்திற்காக புரட்சிகரமாக அதை வித்திட்டு செயல்படுத்தினாரோ அந்த துறையை முடக்கும் விதமாக இன்றைக்கு 2350 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டிய உரிமை தொகை வருடம் கொடுக்க வேண்டியதை ஏன் நிறுத்தினீர்கள்? அப்படி என்றால் இங்க இருக்கின்ற மாண்பு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அடுத்த தலைமுறையை உருவாக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார். பாஜக அரசு அடுத்த தலைமுறையை ஒழிக்க வேண்டும், அழிக்க வேண்டும், தடுத்து நிறுத்த வேண்டும் வளர்ச்சியை என்று அவர்கள் திட்டமிடுகிறார்கள். ஆகவே இதையெல்லாம் அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளப் போகிறார்களா? காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, சென்னை 2 ஆண்டுகளுக்கு முன்பு பெருவெள்ளம், காற்றாற்று வெள்ளம், 100 ஆண்டுகள் வரலாறு காணாத பெருமழை. இந்த மழையில கேட்ட நிவாரணத் தொகையை கொடுத்தார்களா? ஏன் கொடுக்கவில்லை? தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி முற்றிலுமாக சேதமடைந்தது. ஏதாவது கொடுத்தார்களா? இதை அதிமுக தொண்டர்கள் எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் எப்படி போனாலும் பரவாயில்லை, எங்களை ஓரவஞ்சனையுடன் நடத்தினாலும் பரவாயில்லை, எங்கள் ஒழித்தாலும் பரவாயில்லை, பாஜகவோட அதிமுக தலைவர் கூட்டணி வைத்தால் தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ளப் போகிறார்களா? தமிழ்நாட்டு நலனில் அக்கறை இல்லாதவர்களா அதிமுகவை சார்ந்தவர்? இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு படி இன்னும் மேலே போய் சொன்னா அன்சிவிலைசேஷன், தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் நாகரிகமற்றவர்கள் என்று அமித்ஷா போன்ற கேபினெட் அந்தஸ்தில் இருக்கின்ற தர்மேந்திர பிரதான் அவர்கள் பேசினார. இதற்கு கண்டித்தும் அறிக்கை கொடுத்தார்களே, இவர்களோடு கூட்டணி வைத்திருக்கிறார்களே, இதை ஏற்றுக்கொள்ளப் போகிறார்களா? வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்தை எதிர்க்கிறோம் என்று அதிமுக சொல்லுது, தீர்மானத்தில் நாங்கள் ஆதரிக்கிறோம் சொல்றாங்க. இப்ப அவங்க கூட கூட்டணி வச்சுக்குவாங்களே, இது சிறுபான்மை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா அல்லது சிறுபான்மை மக்களை ஆதரிக்கின்ற பெரும்பான்மை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? இது எல்லாம் பொருந்தா கூட்டணி, இயற்கைக்கு முரணா கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். இப்போ இந்த கூட்டணி அமைஞ்சிருக்கக்கூடிய சூழல்ல இது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு ஒரு சவாலா இருக்குமா? இந்தியா கூட்டணிக்கு மிகவும் பாசிட்டிவாக இருக்கும். நாங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தோம், தமிழ்நாட்டை ஒழிக்க வேண்டும், தமிழ்நாட்டு மக்களை ஓரங்கட்ட வேண்டும், தமிழ்நாட்டு மக்கள் கல்வி வளர்ச்சியில, மருத்துவ வளர்ச்சியில, தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை எல்லா வளர்ச்சியிலும் புரட்சிகரமான திட்டங்களை மாண்பு முதலமைச்சர் தீட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த வளர்ச்சியை பார்த்து வயிறு எறிபவர்கள், இந்த வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அவர்களோடு கூட்டணி வைத்துக் கொண்டால் இதை யார் ஒப்புக்கொள்ளுவார்கள்? ஆகவே இந்தியா கூட்டணி மேலும் மேலும் வலுப்பெறும், மெருகு ஏறும். இவர்கள் கூட்டணியால் இன்னும் பெரிய வாக்குகள் வித்தியாசத்தில் இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் வெற்றி பெறுவார்கள். இதுதான் யதார்த்தம். இந்த கூட்டணியை இவ்வளவு ரொம்ப அவசரமா அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனங்கள் வரதை நம்ம பாக்குறோம். அது எப்படி பாக்குறீங்க? இன்னொன்னு, நேற்று செய்தியாளர் சந்திப்புல கொலிஷன் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவோன்ற வார்த்தையும் அவர் பயன்படுத்தியிருக்காரு அமித்ஷா. இது எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாட்டுக்கு அது எடப்பாடி பழனிசாமி முழுமையான வாய் தரங்கள். அவரு இது பேசவே இல்லையே, அமைதியா உட்காந்துருக்காரு. பக்கத்துல என்ன விமர்சனம் பண்ணார்? விமர்சனம் பண்றதுக்கெல்லாம் ஒரு அளவுகோல் இருக்கு. நாங்களும் விமர்சனம் பண்றோம், அளவுகோல் இருக்கு. பர்சனலா மேலாள் முதலமைச்சர், இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னென்ன விமர்சனம் பண்ணாங்க? சாதாரண விமர்சனமா? புரட்சி தலைவர் அம்மாவை பண்ணாங்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பண்ணாங்க, இப்ப இருக்கிற எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பண்ணாங்க. இந்த விமர்சனங்கள் எல்லாம் தாங்கி கொண்டு கூனி குறுகி அவர் பக்கத்தில் உட்காருகிறார்களே, தொண்டர்கள்லாம் இதை எவ்வளவு வேதனையோட பார்ப்பாங்க. அதனால் அவர்கள் கட்சியில் தலைவிடுவதற்கு எங்களுக்கு ஒன்றும் எந்த விதத்திலும் சம்பந்தம் இருந்த போதிலும் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள்.
இது தமிழ்நாட்டு நலனுக்கு எதிரான கூட்டணி, தமிழர் மக்களுக்கு எதிரான கூட்டணி. இந்த கூட்டணியை நிராகரிப்பார்கள் தமிழ்நாட்டு மக்கள். அதே போல தொகுதி மறுவரையறை, நீட் விவகாரம் எல்லாம் திமுக திசை திருப்பதான் இதை பண்றாங்கன்னு அமித்ஷா விமர்சனம். இப்போ நம்ம தொகுதியை குறைக்கிறேன்றீங்க, குறைக்க மாட்டேன்னு சொன்னா அப்ப உத்தரப்பிரதேசத்திலையும் பீகார்லயும் ராஜஸ்தான்லயும் மத்திய பிரதேசலையும் கூட்ட மாட்டேன்னு சொல்லலையே. இங்க குறைக்க மாட்டேன்னு சொல்றீங்களா, அங்க கூட்ட மாட்டேன்னு சொல்லல. அப்ப கூட்டனா தமிழ்நாட்டுடைய பிரதிநிதித்துவமே தேவையில்ல, தெலுங்கானா தேவையில்ல. இல்ல பாதிப்பு இருக்கு. இப்பவே 1 மணி நேரம் கூட நீங்க பேச அனுமதிக்க மாட்டேன்றீங்க எதிர்கட்சிகளை, இந்தியா கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்களை. இன்னும் நீங்க டீலிமிட்டேஷன் பண்ணி அங்க 848 இருக்கைகள் போட்டிருக்கீங்களா, அதெல்லாம் போட்டுட்டா 5 மாநிலம் 6 மாநிலத்தில் வெற்றி பெற்றா போதும். தென் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவமே இருக்காது. இந்த திட்டம் தான் RSS உடைய செயல் திட்டம். அந்த செயல் திட்டத்தை பாஜக நிறைவேற்றுவது துடித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு நாடு ஒரு தேர்தல் இதெல்லாம். ஆகவே இதையெல்லாம் ஒருபோதும் அதிமுக தொண்டர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்பொழுது எப்படி தமிழ்நாட்டு மக்கள் இதை ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள்? இது பொருந்தா கூட்டணி, இயற்கைக்கு முரணான கூட்டணி. அவர்களே சமாதானம் எவ்வளவு செய்து கொண்டாலும் தூக்கத்தை தொலைத்திருக்கிறார்கள் என்று தான் நான் நினைக்கிறேன்.